ஜீவி படிச்சிட்டு இருக்கியா? ம் எல்லாரும் வாங்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஆனா நேத்து நீ வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேல, ஆமா அது இவங்க கிட்ட கேளு, அவங்க தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுவாங்க. ஆமா எனக்கு இது ரொம்ப நாளா டவுட்டு. வேலுநாச்சியோட காலம் பாத்தீங்கன்னா 1730 இருந்து 1796 வரை வாழ்ந்தாங்க. அது இல்லாம இவங்க வந்துட்டு இங்க பாத்தீங்களா ஸ்கூல் புக்லயே வந்து இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானது அப்படின்னு இதுலயும் கொடுத்திருக்காங்க. அது சரி. மட்டும் இல்லாம வரலாற்றுல தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார்னு சொல்றாங்க. சரி. இப்ப வந்து ஜான்சி ராணி பிறந்த காலம் பார்த்தோம்னா 1828, அதுல இருந்து 1858 வரையும் அவங்க வாழ்ந்தாங்க. அதாவது வேலுநாச்சியார் பிறந்து 98 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜான்சி ராணியே பிறந்திருக்காங்க. சரி. ஆனா அப்புறம் எதுக்கு வந்துட்டு தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க? வடநாட்டின் வேலுநாச்சியார் தானே ஜான்சி ராணியை சொல்லணும். கரெக்ட். ஆமா, அப்படிதானே சொல்லியிருக்கணும். முக்கியமா ஒரு விஷயம், எனக்கு வந்து ஜான்சி ராணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அது இல்லாம சீரியல் எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஜான்சி ராணி. இது நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேன். ஆனாலும் தமிழ்நாட்டுல ஒரு முன்னுதாரணமா இருந்தேன். வேலுநாச்சியார் ஏன் மறந்துட்டாங்க, ஏன் விட்டுட்டாங்கன்னு தெரியல. இந்த டாபிக் படிக்கும் போதோ இந்த புக் எடுக்கும் போதோ எனக்கு அதே டவுட் தான் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ChatGPT கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட இந்தியாவை மையமா வச்சுதான் வரலாறு எழுதப்பட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய இருக்கிற மன்னர்களையோ அரசிகளையோ வந்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் காரணமா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.